இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி பார்த்தீங்கன்னா சோயா வரட்டு. வரட்டுனா ட்ரையாக சுக்கா ஸ்டைலில் கொடுக்குறது வரட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பொருள் வச்சு பண்ண போகிறோம். இதுக்கு அதிகமான பொருள் எதுவும் தேவைப்படாது. எப்போ போல் இந்த வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு குக் பண்ணுறது அந்த மாதிரி பக்கம் இருக்காது. எடுத்த உடனே தக்காளி அரைச்ச தக்காளி இதில் போட்டு அந்த மசாலா போட்டு சோயா போட்டு பரட்டி எடுத்தால் ரெசிபிடி. ஆனால் இது நல்லா ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் ஒரு 10% வந்து அந்த மசாலா கோட்டிங் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த ரெசிபியை வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்துருங்க. சோயா வரட்டு தேவையான பொருட்கள்: சோயா 1 கப்பு, அரைச்ச தக்காளி 1 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், இடித்த பூண்டு 6 பல்லு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், பெப்பர் பொடி 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சோயாவை தண்ணியில் ஊற வச்சுரும். எதுக்காக ஊற வச்சு போடுறோன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல அந்த சோயா வந்து நல்லா ஊறினா தான் நம்ம போடுற அந்த மசாலா வந்து இந்த சோயா உள்ளே இறங்க ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா ஊற வச்சாச்சு அப்படியே போட்டுடலாமா கேட்டால் அப்படி பண்ணக்கூடாது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். இந்த சோயா இதில் தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு சோயா கையில் எடுக்கிறேன். இந்த சோயா பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா இறங்கியிருக்கும். இறங்கும்போது நம்ம திருப்பி மசாலா போடும்போது என்னன்னா அந்த மசாலா உள்ளே சக் பண்ணாது. அப்போ அந்த டைமில் இந்த சோயாவில் இருக்க எல்லா தண்ணியும் இப்படி நல்லா புழிஞ்சிடணும். எந்த அளவுக்கு கையில் புளிய முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுத்து நீங்கள் புழிஞ்சிருங்க. அதான் விஷயம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மசாலா உள்ளே இறங்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா மசாலாவை இறங்காது, நீங்கள் சாப்பிடும்போது ஒரு சவுக்கு சவுக்கு சவுக்குன்னு இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம கடலெண்ணெய் ஊற்றிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இடித்து வச்சுருக்க இந்த பூண்டு இங்கே பாருங்கள், சும்மா ஒரு 5-6 பல்லு இருந்தால் போதும். இந்த பூண்டு இதில் போடுறோம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை, இதோட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு அரைச்சும் போடுறோம், முழுசாகவும் போடுறோம். ஏங்கன்னா 1-2 பல்ல போடுறோம், நல்லாயிருக்கும் அந்த வறுத்த பிறகு. அதனால தான் இது மாதிரி போடுறோம். இப்போ இது மாதிரி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா இந்த சோயா இருக்குல்ல, இந்த சோயாவை இப்படி கையில் எடுத்து இப்படி நல்லா புளிடுறோம். தக்காளி போட்ட பிறகு நம்ம போடக்கூடாது, சரிங்களா? இப்போ எடுத்து போடுறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் அடுப்போட ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம் வைங்க. இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருப்பீங்கள்ல, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த பூண்டு கருவேப்பிலையோட இதை ஒரு 2 நிமிஷம் இப்படி நல்லா வதக்குறோம். ஏன் இப்படி வதக்குறோன்னா காரணத்தோட தான். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ளே போக போக அந்த ஸ்பைஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது அந்த பூண்டு இஞ்சியோட கார லெவலும் இதில் இறங்க ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு இந்த மசாலா பொடி நான் கொடுத்துருக்க அந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் அதிகமாக போடுறோம். எங்கெல்லாம் மிளகு அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல மல்லி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு இதெல்லாம் போட்ட பிறகு மிளகுத்தூள் வந்து இப்போ போட போதில் கொஞ்சம் அந்த மசாலா தக்காளியில் வெந்து வந்த பிறகு நம்ம அதில் போடுறேன். இப்போ பண்ண பிறகு இதை அப்படியே நல்லா குக் பண்ணுங்க. இந்த மசாலாவை இந்த மாதிரி டாஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் அப்படியே டாஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா அந்த போட்டிருக்க அந்த மசாலா எல்லாமே வந்து கருக ஆரம்பிச்சிடும். நம்ம ஜஸ்ட்டு அந்த சோயாவில் பரட்டுறோம், இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி பக்குவம் வந்த பிறகு தண்ணி போட ஆரம்பிச்சிடும். நீங்கள் நல்லா வதக்கலாம்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த மசாலா வந்து கருக ஆரம்பிக்கும். அது நமக்கு விஷுவலாக தெரியல கூட, ஆனால் அந்த வாசம் வர ஆரம்பிச்சிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் தான் சமையலில் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால தான் இப்போ இந்த மாதிரி பரட்டணும்ல வேகட்டும். கொஞ்சம் லைட்டாக அப்படி ஒரு கொதி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி எதுக்காக சேர்க்குறேன்னா 2 விஷயம். நமக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த மசாலாவாக வர்றதுக்கு வந்து தக்காளி நேரத்தில் யூஸ் ஆகுது. இன்னொன்று காரம் மட்டுமே போட்டால் நம்ம சாப்பிடும்போது காரம் தான் ஐயோ ரொம்ப காரமாக இருக்குது அப்படி சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு புளிப்புன்னு ஒரு விஷயம் லைட்டாக ஒரு மைல்டாக ஒரு புளிப்பு இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி தரதுக்கு வந்து அந்த தக்காளி ரோல் வந்து இங்கே யூஸ் ஆகுது. அதான் விஷயம், வேறு அதில். அதனால தான் அந்த தக்காளி நேரத்தில் யூஸ் பண்ணுறோம். இதான் விஷயம். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மசாலாவோட இந்த தக்காளியை ஃபஸ்ட் நல்லா குக் பண்ணுறோம். தண்ணி தேவைப்பட்டால் அப்பப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி லைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட சஜஷன் அதிகமான தண்ணி வேண்டாம்.
தண்ணி தேவைப்படுற டைமில் ட்ரை ஆகும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த மசாலா கொஞ்சம் லைட்டாக அந்த வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா மேலே அந்த ரோகன் வர ஆரம்பிக்கும். ரோகன்னா நான் நிறைய சொல்லியிருக்கேன், ஆனால் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அந்த மசாலா வெந்து மேலே லைட்டாக ஆயில் மேலே வர ஆரம்பிக்கும். அந்த தக்காளி நேரம் ஆக ஆக அந்த தக்காளியோட தண்ணி எல்லாமே வெளியே போக ஆரம்பிக்கும். அப்போனா வெறும் அந்த தக்காளி மட்டுமே கெட்டித்தன்மை ஆகும்போது எண்ணெய் எல்லாம் மேலே வர ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் ரோகன் சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி மசாலா வந்து பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கடைசியாக நம்மகிட்ட இருக்க இந்த மிளகுத்தூளை நமக்கு எந்த அளவுக்கு காரத்துக்கு வேணுமோ அந்த அளவு போடலாம். நல்லா தூக்கலாக வேணால் நல்லா தூக்கலாக போடுங்க. அப்படி ரொம்ப தூக்கம் ஆயிடுச்சுன்னா கடைசியாக என்ன பண்ணால் அந்த இடத்துல ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூனோ இல்லை 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் லைட்டாக போட்டு பிரட்டி சாப்பிட்டா கொஞ்சம் காரம் கம்மியாகும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரம் வர டைமில் நம்ம இப்போ லெமன் தான் புளிஞ்சு போடணும். அந்த நெய் போட்டாலும் உங்களுக்கு ஒரு டேஸ்ட் மாற ஆரம்பிக்கும், கொஞ்சம் டைலூட் ஆகும். இதான் விஷயம். சரிங்களா? இப்போ இதை டாஸ் பண்ணுறேன். இந்த பச்சை கருவேப்பிலை அப்படி பிச்சு போடுறேன். லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போடுறோம். எண்ணெய் எதுக்குன்னா வெறும் மிளகை வந்து நம்ம டாஸ் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக அந்த எண்ணெய் போட்டு இப்படி டாஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பேனில் டாஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து சர்வ் பண்ணுறது தான். இந்த மாதிரி சுக்காவாக பண்ணுறதுக்கு இந்த பக்குவம் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் நல்லா ட்ரையாக பண்ணி சொல்லிட்டு எப்பவும் போல் வெங்காயம் தக்காளிலாம் வச்சு பண்ணுவீங்கல்ல, அப்படியும் பண்ணலாம். ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும். அது அந்த பக்கம் வேறு. இது ரொம்ப ஷார்ட்டாக ஈஸியாக அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே கையில் எடுத்தீங்கன்னா அப்படியே லட்டு மாதிரி உள்ளே இறங்கும். சுட 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 ரசத்துக்கு, பருப்பு சோறுக்கு, சாம்பாருக்கு, அதுக்கெல்லாம் வந்து அப்படி மென்று சாப்பிட்டா அப்பப்பா வேறு லெவலில் இருக்கும். இந்த நான்வெஜ் சாப்பாடுக்கு பதில் சைவ சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்களோ அந்த டைமில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். விடவே மாட்டீங்க. வாரத்தில் ஒரு நாள் சிக்கனுக்கு பதிலாக இது சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க. சரி, ரெடி ஆகிடுச்சு. ரெடியானதை இந்த பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணுறேன். யார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டைமில் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி சுட சுட பண்ணி கொடுத்தீங்கன்னா வர கஸ்டமர்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே டைமில் அதே கஸ்டமர் வந்து திருப்பி வந்து சாப்பிடுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி சிக்னேச்சர் ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care. Thank you so much.